நம்ம சாக்லேட் பாயான ஜெயம் ரவி 1980 பிறந்தாருங்க. நமக்கு நன்கு அறிவுமான எடிட்டர் மோகனோட சன் தான் இவரு. இவங்க அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி. இவருக்கு மோகன் ராஜாங்கிற ஒரு பிரதரும் ரோஜா மோகன்கிற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவரு 2003ல ரிலீஸ் ஆன ஜெயம் படம் மூலியமா ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாருங்க. இந்த படத்தை அவங்க அண்ணன் மோகன் ராஜா தான் டைரக்ட் பண்ணாரு. இவரு நடிச்ச முதல் படமே வெற்றி படமா அமைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும் போன்ற படங்களை ஆடியன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சுங்க. முக்கியமா பொண்ணுங்க மத்தியில தனி இடத்தை பிடிச்சாரு. சமீபத்துல இவங்க அண்ணன் இயக்கிய தனி ஒருவன் படம் மூலியமா இவரோட இந்த படம் மெகா ஹிட் படமா ஆகி இவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சுங்க. இவரு ஆர்த்திங்கிறவங்கள 2009ல மேரேஜ் பண்ணியிருக்காருங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க மாப்பிள்ள பார்க்கும்போது ஜெயம் ரவி மாதிரி மாப்பிள்ள வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஜெயம் ரவியவே மாப்பிள்ளையா ஆக்குனது ஆர்த்திங்கிற இந்த பொண்ணு தாங்க. ஆர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல தன்னோட யூஜி டிகிரியான பிசிஏவை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிஜி கிராஜுவேஷனான இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட்டை ஸ்காட்லாண்ட்ல இருக்க யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆர்த்தி வந்து ஜெயம் ரவியோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலி அக்கேஷன்ல மீட் பண்ணியிருக்காங்களாம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்த ஆர்த்தி ஜெயம் ரவியை சைட் அடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கண்ணை பார்த்து மயங்கிய ஜெயம் ரவி லவ்ல விழுந்துட்டாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட ரவியோட ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க லவ் மேரேஜுக்கு எகென்ஸ்ட் கிடையாது, ஆனா ரவியோட விஷயத்துல நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கியூட்டான 2 குழந்தைங்க இருக்குங்க. ஜெயம் ரவி என்னதான் படத்துல பிஸியா இருந்தாலும் ஃப்ரீ டைம்ல தன்னோட ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வராருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.